இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையத்தில் கடந்த வருடம் மாணவியை கொலை செய்த வழக்கில் மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷ் குற்றவாளி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷ் குற்றவாளி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கடந்த வருடம் சென்னையை உலுக்கிய சம்பவங்களில் மிக முக்கியமானது அந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலின் முன் பெண்ணை தள்ளி கொன்ற வழக்குதான். அந்த வழக்கில் கைதான சதீஷ் சிறையில் இருந்து வந்த நிலையில் அவரது அந்த வழக்கின் விசாரணையானது அவருக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்டு இந்த வழக்கு விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி கூறியிருந்த நிலையில் அவர் குற்றவாளிதான் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 70 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் சத்யபிரியாவும் சரி, அதே போல சதீஷும் சரி, பரங்கிமலையில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சதீஷுடன் பேசுவதை சத்யபிரியாவின் பெற்றோர் விரும்பாதன் காரணமாக அவருடன் பேசுவதை சத்யபிரியா நிறுத்தி இருக்கிறார். இதனால் ஏற்பட்ட அவருடன் பேச முயற்சி செய்து முடியாமல் போன ஏமாற்றத்தினாலும் அவர் இது போல பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சத்யபிரியாவுடன் பேச முயற்சித்த போது அவர் பேச மறுத்ததன் காரணமாக ரயிலில் தள்ளி கொலை செய்திருந்தார். இந்த வழக்கில் தான் தற்போது அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பில் சதீஷ் குற்றவாளிதான் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதே போல முழு தண்டனை விவரத்தை வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டு தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.